ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இப்போ நம்மள பல பேர்கிட்ட இல்லை. ஏன் இப்போலாம் உறவினர்கள்ட்ட கூட அது இருக்கிறதே இல்லை. முன்னாடிலாம் ஒரு குடும்ப சண்டை வந்தால் கூட குடும்பம் மொத்தமே ஒன்று கூடிக்குவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் தான் நமக்காக ஒற்றுமையாக அது என்னன்னு எதிர்த்து கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிளிப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க அது என்னென்னு சொல்கிறேன். ஒரு கல்லை எடுத்து ஒரு பெரிய நாயை பார்த்து அடித்தா கூட அது பயந்து தான் ஓடும். ஏன்னா அவ்வளோ பெரிய விலங்கு கூட ஒரு சின்ன கல்லுக்கு பயப்படுது. அதே கல்லை எடுத்து ஒரு தேன்கூட்டை பார்த்து நம்ம அடித்தோம்னா பலமாக இருக்கிற நாயை விட பலமே இல்லாமல் இருக்கிற தேனீக்கள் கூட நம்மளை ஓட வைப்பதற்கான காரணம்தான் அந்த ஒற்றுமை. அதனால் ஒற்றுமையாக இருந்தோம்னா எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தகவல்கள் நான் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.